சரக்கு மாட்டிக்கிச்சா? ஏய் இல்லைனா உள்ளே இறங்கிடு. என்ன சுற்றுதியால? ஆ ரோகா? ஏய் செடியில் மாட்டிச்சா? நான் பாட்டில் பிடிக்கிறேன் போறியா? ஆ சைஸா? ஓ மை காட், என்னையா நான் அடிக்க போறேன்ட்டு நீ அடிக்க டாடா. ஏய் செம்ம ஸ்பீடு சுற்றி. ஸ்பைடர் அது ரெண்டுமே வா. ஸ்பைடருக்கு தான் மீன் அடிக்குது. எங்கே போகுது? விட்டுறாத. லாக் ஆகிடுச்சா? போயிடு, நான் வாத போயிடு. ஃபுல்லாக செடியா? அறுத்துக்கும் செடியில் போட்டு ஏற்றுனா. நான் வாத போ. அலசக்கூடாது, மெதுவாக போகணும். எப்பா என்ன அடிக்குதா பாட்டில் கிருன்னு? அல்லா நீ எடுத்துட்டியா டப்புன்னு? அதுக்குள்ளே டப்புன்னு தூக்கிட்டியா? ஆனால் எடுக்கிறதேன். தெரியுது. அங்கே போய் அலசுது. மாட்டினாண்டா. என்ன அப்படி போட்டு வலிக்கிறா? இந்த செட்டில் இந்த செட்டில் போய் மாட்டிக்க போகுது. எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி கோத்துச்சுன்னா அவள் தான் போய் அப்புறம் மிஸ் ஆகிடுவார். எப்படி வெயிட்டாக இருக்கா? என்ன அடிக்குதா எப்பா? ஸ்பைடர் இருக்குதாயா? இது சதீஷ சொல்கிறது கேளு, மெதுவாக போ. ஆமாம், அப்படியே வயரை லைனை பிடிச்சிக்கிட்டே போ. அப்படியே வாயில் கை விட்டு ஈத்துட்டு வந்துடு. என்ன மீன் தான் பார்ப்போம். ரோகா தான் இருக்கும். எகிரலையா? ஆனால் மேலே எகிரல இந்த மீன் மட்டும். ஆ அடி தலை வாணா மீன் அச்சிச்சு. டிகிரி மீன் உள்ளே இருக்குது. இருக்கு மீன் மாட்டிக்கிச்சு. என்ன அடி தெரியுமா? ஸ்பைடருக்கு தான் மீன் அடிக்குது. ஸ்பைடருக்கு போடு, தக்க கட்டி போட்டேன் நான். செட்டிங்க பார்த்தியா? சதீஷ சொல்கிறது கேளு. அவர்கிட்ட கூட செட்டை கொடுத்துட்டு இறங்க. இப்படி இறங்க, மெதுவாக போ. ஃபோனில் இருந்தால் எடுத்து வெளியே வச்சிரு. இந்த பாரு இப்படி போ. ஆஹா, அங்கே தான் செட்டு போட்டுக்கிறாரு. அங்கே போகக்கூடாது. தலை மீன் இங்கே தான் தலை இருக்குது. மீன் செடியில் இங்கே இருக்குது. செடியில் இப்படி ஒரு 4 ஸ்டெப்பு போனால் எடுத்துடலாம் மீனை. இதோ இருக்குது இங்கே. ஆமாம், இங்கே தான் இருக்கு. போ. இங்கே இல்லை செடி அண்ணா இருக்குது. ஏய் இது கூட நல்லா இருக்குதியா? தலா அருமையாக இருக்குது. இதெல்லாம் எடுக்காத, எடிட் பண்ணிடு. தண்ணி உள்ள போயிட்டு போய் எடுத்துக்க. என்ன மீனுன்னு பாரு. மேலே வரல. ஸ்பைடர் இருக்கு. நான் என்ன சொன்னேன் அன்றைக்கே, ஸ்பைடர் இருக்கு போட்டால் அடிச்சிடும் தலைன்னா. எங்கே அடிக்கல? ஏய் மெதுவா. கம்மி தான், மெதுவா போய் அலசாத. மீன்லாம் ஓடிடும். முதல்லலாம் கிடையாது, எல்லாம் இறங்கி வலை விட்டுட்டு இருக்கிறானு. இதில் அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம சதீஷ் இறங்கிட்டார் உள்ள. அவர் செட்டில் நல்லா பயங்கரமான ஒரு சைஸ் மீன் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிடு, ஆனால் 2 அடி தள்ளியே இருண்ணா. நான் செடி இருக்கிறதுனால போய் மாட்டிக்கிச்சு அதில், தாமரை இலையில். வெறும் உடம்பாக்குதுல்ல பாரு. என் செட்டு பூரா அங்கே தான் மேலே தான் இருக்குது. தக்க கட்டி தான் போடக்கூடாது. தக்க கட்டி போட்டால் அடிக்கல. போட்டு பார்த்துட்டியா? நேற்று தான் போச்சு எங்களுக்கு. என்ன வேகம் நேற்று நாங்கள் பூச்சி நிறுத்தலை. அது அங்கே போய் சொல்லிடுச்சு. தக்க கட்டி போட்டுதா? தக்க கட்டலாம் போடல, சும்மா வச்சு கட்டி. அவரு அது பக்கம் போகாத. ஓ அங்கே தான் போய்கிறா இருக்குதா? அந்த செட்டில் தான் மாட்டிகிட்டு இருக்குது. அதான் தட்டுது தெரில. அதா உள்ளே போய் பூந்துட்டான் ஆள். இங்கே இருக்குதுன்னு பார்த்தா அங்கே போய் சொல்லிட்டு இருக்குது. வாயை பிடிச்சி ஈத்தாயா வெளியே? இல்லை ஏதா இது உங்ககிட்ட தான் இது இருக்குல்ல ப்ரோ, நெட்டு. அதை எத்தனை வந்துருக்கலாம்ல? இருக்குதா? மீன் இருக்கும், நல்லா லாக் ஆயிடுச்சு அது. நீ தள்ளியே நில்லு. ஏய் வாயில விட்டு தூக்கிடு. தயவு செஞ்சு நீ தள்ளி நில்லு ப்ரோ. ஆமா ஆமா.
6 முள், ஒரு முள் ஏறினாலும் உயிர் போகிற பண்ணியிருக்கோம். ஏறக்கூடாத இடத்துல ஏறிட போகுது. எத்தனை செட்டு போகுது? இது ஒரு 3, அது 2. 5. பரவாயில்ல, வரத்துக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களா? தூக்காத, மேலே கிட்ட போயிட்டு சட்டார்னு அடிக்கும். என்ன மீனுன்னு மட்டும் பாரு. தூக்கிடலாம், அந்த கரில் தூக்கி அடிச்சிட்டு போகிறோம். ஆஹா, பின்ன என்ன பண்ண, போய் சுற்றியாச்சு எடுத்துன்னு வா. வண்டி எடுத்துன்னு போனீங்கன்னா இங்கே வந்து இறங்கிடலாம் பட்டுன்னு. ஓ, இங்கே இருக்கிற மாரி வந்து அதுக்குள்ளே அம்மா தூரம் போயிட்டு இருக்குது. எங்களுது நேற்று ஈத்துது போயிடுச்சு அவ்வளோ தூரம். ஆ, ஆனால் ஈத்து வலிச்சு விட்டேன், முள்ளே அறுத்துக்குச்சு. இத்தனை நாளாக ஏமாற்றி கொண்டிருந்த மீன் இன்றைக்கு மாட்டிக்கொண்டார். என்னது வேற அங்கே கோத்திட்டு கிடக்கு. என்ன அது? மாட்டிக்கணும். ம் நடுவில் வேறு இத்தனை செட்டு வேற போ. எங்க அவ்வளோ தூரமாக போயிடுச்சா? இந்த இங்கே இருந்த மாதிரி வந்து ப்ரோ, அந்த பக்கம் தூக்கி போடுறியா பார்த்தியா மீனை? கரை மேலே அங்கே இல்லை, ஒரு கவர் தூக்கி போடுறேன், அந்த பக்கம் ஏறி கைட்டிடு. கவர் அதான் இருக்குதா? கவர் தான் இங்கே இருக்கிறது தான். வலை இருக்குது. வலை வலை எடுங்க ப்ரோ. ஏற்றி மேலே ஏறி. இல்லை தலை, அவர் செதிலில் கை விட்டு தூக்கிடலாம் தலை. ஆஹா, எவ்வளோ தூரம் வருவார்? இந்தா ப்ரோ, எப்படி பிடிப்பா? அதான் சொன்னேன், பிடிச்சிடலாம் கையில். சேரு வேற நடுவில் இருக்கானா இல்லையா? பயப்புல இருக்கிறானா இல்லையா?